நேற்று நம்ம சேனலில் மென்டார்ஷிப் லான்ச் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸும் அண்ட் சைன்அப்ஸும் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருந்தது. இது வரைக்கும் நம்ம மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஒரு 11 பேர் சைன்அப் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ ஒரு ஆல்ரெடி 8 மெம்பர்ஸ்க்கு மேலே சைன்அப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று லான்ச் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் 20 சீட்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளோட ஸ்பெஷல் ப்ரைஸிங் அப்ளிகபிள் ஆகும்ட்டு. பட் நமக்கு வந்த ரெஸ்பான்ஸே ஆல்மோஸ்ட் 50+ ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. பிகாஸ் நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்காக நியூ ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க. ஸோ இதனால் அந்த 20யை 40 மாத்திரன்றத ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக வைக்கிறேன். அண்ட் அந்த 40 சீட்ஸே பத்தாதுன்றதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று எனக்கு வந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் என்கொயரிஸில் இருந்த காமனாக இருந்த டவுட்ஸை இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுவோம். இந்த வந்த என்கொயரிஸ்லேயே ரொம்ப அதிக பேர் கேட்ட டவுட் சாம், எனக்கு அந்த இண்டிகேட்டரை 2 இயர்ஸ்க்கு தான் அக்சஸ் கொடுப்பீங்களா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் அந்த இண்டிகேட்டரை கட் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த இண்டிகேட்டரில் ட்ரெயின் பண்ணிவிட்டு எப்படி நான் அந்த இண்டிகேட்டர் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுன்றதை கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணுவோம். இப்போ நம்ம மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் இண்டிகேட்டர்ஸ் 2 இயர்ஸ் தான் இன்க்ளூடான்னு கேட்டிங்கன்னா, எஸ், 2 இயர்ஸ் மட்டும்தான் இன்க்ளூடட். அதுக்கப்புறம் நீங்கள் ரினியூவல் ப்ரைஸ் பே பண்ணணும். உங்களை யாரும் அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டாங்க. ஸோ ரெனியூவல் ப்ரைஸ் ஒரு நாமினலான ப்ரைஸ் தான் இருக்கும். இங்கே நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுற 40 மெம்பர்ஸ்க்கு மட்டும், ஆல்ரெடி ஜாயின் பண்ண இந்த 11 மெம்பர்ஸும் சேர்த்து சொல்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் 40 மெம்பர்ஸ்க்கு மட்டும் இண்டிகேட்டர் லைஃப் டைம் தர்றதா நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நோ லைஃப் டைம், ஸ்டாண்டர்டாக 2 இயர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ரெண்டாவது காமனாக வந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கோர்ஸ் ரிலீஸ் ஸ்ட்ரக்சரையும் அதே சமயத்தில் இந்த 2 இயர்ஸோடைய பிளானையும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 months அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 கோர்ஸ் கண்டென்ட்டும் உங்களுக்கு 1 by 1 ரிலீஸ் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் கோர்ஸை நீங்கள் டிசம்பருக்குள்ளே முடிச்சிருவீங்க. ஸோ அக்டோபர் டு டிசம்பர் லேர்னிங் ஃபேஸ். சாம், அப்போ நான் ஜான்வரியில் ஜாயின் பண்ணிக்குவான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இந்த லேர்னிங் ஃபேஸில் நம்ம மீட்டிங் ஸ்டைல் டிஸ்கஷன் வைப்போம். ஸோ இந்த கோர்ஸ் கண்டென்ட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய டவுட்ஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு இன்னும் மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸாக இருக்கட்டும், நம்ம இந்த டிஸ்கஷன் ஃபேஸில் நம்ம கண்டக்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த கோர்ஸை நான் ஜாயின் பண்ணோன்னே இப்போ உள்ள என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான இண்டிகேட்டர் ஆக்சஸ்க்கான ப்ரொசீஜர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த வாரமே நம்ம 2 வீடியோஸ் லான்ச் பண்ணுறதா இருக்கும் இந்த கோர்ஸ் கண்டென்ட்குள்ளே. அண்ட் ஸ்லோவாக 1 by 1 நம்ம டிசம்பர் மந்த்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லா சீரீஸுமே முடிச்சிருவோம். அண்ட் ஜான்வரியிலேருந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, படித்த விஷயங்களை டிஸ்கஷன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இதுதான் நடக்க போகுது. வேற எதுவுமே நடக்க போகிறது இல்லை. நம்ம வேற எதுலேயுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்ம கற்றுக்கிட்டதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட்டாக நம்மளுடைய என்டையர் 2 இயர் ஜேர்னி இருக்கும். அண்ட் இதில் நிறைய பேர் தேர்டாக காமனாக கேட்டிருந்தீங்க, என்னன்னா ஆப்ஷனுக்கு லைவ் ட்ரேடிங் வருவீங்களா அப்படின்றது. எனக்கு லைவ் ட்ரேடிங் வர்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ரேட்ஸை நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணுறதுன்றது சிக்னல்ஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதை மட்டும் தவிர்த்துட்டு ஏதாவது லீகலான வழியில் வர முடியுமான்றதை நான் எவால்வேட் பண்ணுறேன். டெய்லி வர முடியாது, எக்ஸ்பைரி டேஸில் மட்டும் நம்ம வரலாம். ஏன்னா டெய்லி நம்ம இங்கே வந்தோம்னா நம்மளுடைய கண்டென்ட்டை முடிக்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம இந்த ஒரு லேர்னிங் ஃபேஸ்லனாச்சும் நம்மளால டெய்லி வர முடியாது. அதுக்கப்புறம் டெய்லி வர்றத கமிட்மெண்ட்டாக நான் கொடுக்க விரும்பலை. பட் என்னால் முடிஞ்சப்பெல்லாம் நான் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுதான் நான் சொல்கிறேன். அண்ட் அடுத்ததாக கேட்ட காமனான கொஸ்டின், இதில் கமாடிட்டி ட்ரேடிங் கவர் ஆகுமா அப்படின்றது. கண்டிப்பாக கமாடிட்டி ட்ரேடிங் கவர் ஆகும், இன்ட்ராடேலையும் கவர் ஆகும், அண்ட் ஸ்விங்ஸ்லேயும் கவர் ஆகும். ஸோ ஸ்விங் மேட்ரிக்ஸ்லேயும் உங்களுக்கு கமாடிட்டி பார்ட் வரும். அதே சமயத்தில் கேஷ் ஃப்ளோ செல்லர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயும் கமாடிட்டி ட்ரேடிங் வரும். பட் அது செல்லரா, ஆப்ஷன் செல்லராக வராது,
கமாடிட்டியில் நம்ம ஆப்ஷன்ஸே தொட மாட்டோம். அதில் நம்ம ஃபியூச்சர்ஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர்ஸ்க்கே மார்ஜின் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுது. ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயிலுமே அந்த கேஷ் ஃப்ளோ செல்லரில் வரும். ஏன்னா கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணக்கூடியது தான் வந்து உங்களுக்கு கமாடிட்டி. ஸோ அதனால கேஷ் ஃப்ளோ செல்லரில் வருது. அடுத்ததான் நீங்கள் கேட்ட காமனான கொஸ்டின் என்னன்னா, ஒருவேளை என்னால் லைவ் அட்டன் பண்ண முடியலன்னா நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் தருவீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நான் ஏதாவது அதில் கேள்வி கேட்கணும், எனக்கு வந்து லைவாகவே வந்து நான் உங்கள் கூட உட்காந்து ஒரு மீட்டிங்கில் கேள்வி கேட்கணும், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் மீட்டிங்கில் கேள்வி கேட்கறதுனாலும் கேட்கலாம். பட் இஃப் தேர் இஸ் எனி அர்ஜென்சி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குன்ட்டு தனியாக ஒரு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ண முடியும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு 3 to 4 ப்ரைவேட் மீட்டிங்ஸ் நான் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது காமனாக கேட்ட கொஸ்டின்ஸ். எஸ்பெஷலி போர்ட்ஃபோலியோ இன்ஜினில் நான் என்னோட போர்ட்ஃபோலியோவை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். பட் அதை பப்ளிக்காக நம்மளோட மெம்பர்ஸாக இருக்கட்டும், மெம்பர்ஸ்க்கு நடுவுலையே கூட எனக்கு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து ப்ரைவேட்டாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஏதாவது வழி இருக்கா இதில் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கும் கண்டிப்பாக வழி இருக்குது. ஸோ ஒரு 3 to 4 ப்ரைவேட் மீட்டிங்ஸும் ஈச் மெம்பருக்கு நான் இந்த 2 years ஜேர்னியில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்கு மேலே போனாலும் நான் வந்து மணி சார்ஜ் பண்ண போகிறதில்ல. என்னோட அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னால் கொடுக்க முடிஞ்சதை நான் கொடுத்துட்றேன். அண்ட் இதுக்கப்புறம் கேட்ட காமனான கொஸ்டின் என்னென்னா, சாம் எனக்கு இப்போ அப்கமிங்கில் வந்து நிறையா ஃபெஸ்டிவ் சீசன் வருது, நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்குது, எனக்கு வந்து இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்பிளிட் பேமெண்ட்ஸ் மாதிரி தர முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது ஆக்சுவலாக ஏற்கனவே. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்குது. பட் நான் சொல்லியிருந்தேன் கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அது இல்லாமல் டெபிட் கார்டு இஎம்ஐயும் இருக்குது. ஒரு சில பேங்க்ஸ் வந்து டெபிட் கார்டு இஎம்ஐயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் இது இல்லாமல் என்கிட்ட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுலாம் நான் இது பண்ண விரும்பலையே. நீங்கள் வந்து ஒரு மேனுவல் பேமெண்ட் மாதிரி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் எஸ், நான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பிளிட் பேமெண்ட்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த ஜாயின் அவுட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தன்னால் கூப்பன் கோட் அப்ளை ஆகி உங்களுக்கு இந்த பேமெண்ட் வரும். இதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2வது ஒரு பிளான் இருக்கும். ஸோ 9,000 ஃபார் 3 months 27,000 மொத்தமாக வரும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 9,000 பே பண்ணி உள்ளே என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அந்த மாதிரி எதுவுமே ஒரு இஎம்ஐயெல்லாம் கன்வெர்ட் ஆகாது. இது ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் கொடுக்குற இஎம்ஐலாம் கிடையாது. நான் கொடுக்குற ஸ்பிளிட் பேமெண்ட்ஸ், இது இஎம்ஐயில் வராது. ஸோ இது ஸ்பிளிட் பேமெண்ட்ஸ் தான். இது நீங்கள் மேனுவலாக தான் போய் நீங்கள் பே பண்ணிக்க போகிறீங்க. உங்களுக்கு எதுவும் ஒரு கட்டாயம்லாம் கிடையாது பே பண்ணி ஆகணுன்ட்டு. பட் நீங்கள் உள்ளே வர்றவங்க உங்களால் 3 பேமெண்ட்டையும் பண்ண முடியும்னா மட்டும் வாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 பேமெண்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வரும். ஆக்சுவலாக இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். அது 3 மந்த்லி தான் ரினியூ ஆகும். ஒன்ஸ் நீங்கள் இந்த 3 பேமெண்ட்டை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த ஃபுல் யூட்டிலைசேஷனையும் நீங்கள் எடுத்துப்பீங்க. அண்ட் இந்த ஸ்பிளிட் பேமெண்ட்ஸ்க்கும் லைஃப் டைம் இண்டிகேட்டர்ஸ் வந்து அந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. ஒன்லி ஒன் கண்டிஷன், நீங்கள் கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய இது வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். இதுக்கு ரீஃபண்ட் அப்ளிகபிள் ஆகாது. நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணுற வரைக்கும் நம்மளோட ரீஃபண்ட் பாலிசி எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். உண்மையாலுமே ஜெனியூனாக உள்ளே வரீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்தால் போதும். இன்னொன்று ஒரு விஷயம், இதுக்கு ஏன் நான் அந்த 40 அப்படின்ற ஒரு லிமிட்டேஷனை வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து உள்ளே வர்றவங்களுக்கு பே பண்ணி உள்ளே வர்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெடிகேட்டடான ஒரு சர்வீஸ் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இண்டிவிஜுவல் பீப்புளையும் ஓரளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கான நம்பர்ஸை மட்டும் உள்ளே எடுத்து நான் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மையான ரீசன். நீங்கள் ஈஸியாக இதை வந்து எப்படி வேணால் ஸ்கேல் பண்ணிட்டு போகலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் எனக்கு அந்த எண்ணம் இல்லை ப்ராப்பராக. இதை வந்து நான் மணி நோக்கத்துக்காக செய்கிறேன்றதை விட இதை நான் எதுக்காக பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு அந்த கைடன்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய நோக்கம். ஸோ தட் இஸ் ஸ்பிளிட் பேமெண்ட்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் காமனான கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம் என்னால் இப்போ இம்மீடியட்டாக பே பண்ண முடியாது, நான் வந்து லேட்டர் டைமில் பே பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த ப்ரைஸை மட்டும் நான் லாக்இன் பண்ணிக்கணும், நான் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ நவ் யூ ஹாவ் நியூ ஆப்ஷன் ஆஃப் ஸ்பிளிட் பேமெண்ட்ஸ். நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்த காமனான விஷயம் என்னென்னா, சாம் நான் ஏற்கனவே நான் பே பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் கன்சிடர் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு ஸ்பெஷல் கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன்.
அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகலைன்னு சொன்னாக்கா எனக்கு பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபர்தர் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், தே ஆல்ரெடி பெய்டு மீ. ஸோ அவங்களுக்கான டிஸ்கவுண்ட்ஸ் இது. அண்ட் இதுக்கப்புறம் வந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கடைசி என்கொயரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம் நான் இந்த ப்ரோக்ராம்குள்ளே வர்றதுக்கு நான் என்ன நானே எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், எவ்வளோ கேபிட்டல் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டுன்றது தான் அடுத்த காமனான கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹானஸ்டாக இருக்க விரும்புகிறேன். என்னன்னா, உங்களுக்கு ஒரு 5% ஆஃப் யுவர் என்டையர் கேபிட்டலுக்கு மேலே நீங்கள் ஒரு எஜுகேஷனில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஸோ இந்த 25,000ன்றது உங்களுடைய என்டையர் கேபிட்டலில் 5%ஆக இருக்கணுன்றதுனா அப்போ நீங்கள் ஒரு 5 lakh கேபிட்டல் வச்சிருக்கணும். இந்த ரெக்குயர்மெண்ட்டை நான் ஹார்ட் ரெக்குயர்மெண்ட்டாக வைக்கல, பட் இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் 5%ன்றது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு இந்த கோர்ஸ் பீரியடுக்குள்ளாரவே, அதாவது இந்த லேர்னிங் ஃபேஸ்க்குள்ளாரவே நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு இருக்குன்றத நான் நம்புகிறேன். இது போக சாம் என்கிட்ட கேபிட்டலே இல்லை, நானும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்ட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. பட் நான் அதை வந்து என்கரேஜ் பண்ணலை. பட் அவங்க சொன்ன ரீசன் வந்து எனக்கு ரொம்ப ஜென்யூனாக இருந்தது. சாம் நான் இதை நான் ஒரு கோர்ஸாவோ இதுவாவோ பார்க்கல, இது எனக்கு ஒரு ஆன்கோயிங் ஒரு லைஃப் சேஞ்சிங் திங்காக நான் பார்க்குறேன். ஸோ நான் இதில் என்கிட்ட கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்லாம் இல்லை, நான் ட்ரேட் பண்ணலாம் வரல, பட் நான் இதை பியூர் எஜுகேஷனுக்காக உள்ளே வரேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது உங்களோட விருப்பத்துக்கு நான் விட்டுடுறேன். ஸ்டில் வந்து நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் ஒரு 5 lakhs இருந்தால் ஸ்ட்ராங்காக தைரியமாக உள்ளே வாங்கன்றது தான் நான் சொல்கிறேன். பட் அந்த கேபிட்டலை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது உள்ளே பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த கேபிட்டலை இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்றத நான் ஒரு அவுட்லைன் தான் கொடுப்பேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யுவர் சாய்ஸ். ஒருவேளை நீங்கள் நான் ஸ்டாக்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னாக்கா நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஸ்டாக்கே வேணாம், நான் ஆப்ஷன் பையிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து உங்களுக்கு ஒரு மென்டாராக ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் எல்லாரையும் என்ரோல் பண்ணாமல் இந்த ரெக்குயர்மெண்ட் இருக்கும்பொழுது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுற ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதனால் எனக்கு சேல்ஸ் போனாலும் பரவாயில்லன்ற ஒரு முடிவில் தான் நான் இதை ஓப்பனாகவே டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணி தான் மணி வாங்கணுன்றது என்னுடைய விருப்பம் கிடையவே கிடையாது. என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது தெரியும். ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணி ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி மணி வாங்கணுன்றது இல்லை. ஒருத்தவங்க ஹாப்பியாக கொடுக்குறாங்கன்னா தான் அந்த மணி எனக்கு நிலைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக வந்து இதில் வந்து என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 lakhs கேபிட்டல் இருக்கும்பொழுது நீங்கள் என்ரோல் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை லேர்னிங் ஃபேஸ் பியூர் லேர்னிங்காக மட்டும்தான் நான் உள்ளே வரேன்னாலும் ஓகே, அது உங்களுடைய விருப்பம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்த காமனான கொஸ்டின்ஸ். இது போக நிறைய காமனான கொஸ்டின்ஸ், சின்ன கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்டே அட்ரஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் வந்து அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணுங்கன்றது என்னுடைய ஹம்பிளான ரெக்வெஸ்ட்டு. அண்ட் நீங்கள் ஏன்னா ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டு அது உள்ளே கிடைக்காம போயிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அண்ட் இதை வந்து ஒரு ஃபுல் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன்டு ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராமாக நான் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இதை ஃபஸ்ட்டே சொல்லிக்க விரும்புகிறேன். என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு ஹெசிடேட் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் உள்ளே வரணும்னு நினச்சிங்கனாலும் நான் சொன்ன மாதிரி லாக்இன் பண்ணிக்கோங்க இந்த ப்ரைஸை. 40 மெம்பர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக இது 59,999 போயிடும். மேபி ஏதாவது ஃபெஸ்டிவ் சீசன்ஸ் அப்கமிங்கில் வருது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணலாம். பட் அது 24,999க்கு கண்டிப்பாக இருக்காது, அதை விட அதிகமாக தான் இருக்குன்றதுல நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது. அண்ட் அதே மாதிரி இது என்ரோல்மெண்ட்லாம் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் இந்த ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்தது. சாம் இதுக்கு நீங்கள் எக்ஸ்பைரி டேட் 31st December 2027 வச்சுருக்கீங்க. ஒருவேளை நான் லேட்டாக ஜாயின் பண்ணால் எனக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு கேட்டிங்க. இல்லவே இல்லை. நீங்கள் November 2027 ஜாயின் பண்ணாலும் December 2027 முடிஞ்சிடும். ஸோ அதனால் நான் இந்த எண்ட் ஆஃப் த இயர் வரைக்கும் தான் நான் என்ரோல்மெண்ட்டையே வச்சுக்கலான் இருக்கேன்.
ஏன்னா நான் வந்து பே பண்ணுறவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபுல் 2 இயர்ஸ் உள்ளே வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து என்ரோல்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிசம்பரோட கட் ஆகிடும் கண்டிப்பாக. பட் இந்த பர்டிகுலர் ப்ரைஸிங் வந்து ஃபர்ஸ்ட் 40 மெம்பர்ஸோட கட் ஆகிடும். அது இன்றைக்கே நடந்தாலும் சரி, இல்லை இன்னொரு 1 மாதம் கழித்து நடந்தாலும் சரி. இதை நான் ஓப்பனாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இதனால் யாருக்கும் மன கஷ்டம் வரக்கூடாது. ஸோ வித் திஸ் இன்ஃபர்மேஷன், ஸோ என்னோட கிராட்டிடியூடை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த ஸ்பிளிட் பேமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டாக இருக்கும், இது அந்த மாதிரி போய் அமையும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னொரு நல்ல யூடியூப் வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ்.